أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த எல்லா சஹாபாக்களின் மீதும் இன்னும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் அவனுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் என்றென்றும் பொழிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வாரம் அத்தியாயம் 95 பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் 94, அதாவது சூரா இன்ஷிராஹ் பார்ப்போம். இந்த சூரா துஹா இருக்குல்ல, பத்துஹா, அந்த சூறாவுக்கு அப்புறம் இறக்கப்பட்டது அப்படின்னு அறிஞர்களால் சொல்லப்படுது. 8 வசனங்களை கொண்டது, மக்காவில் அருளப்பட்டது. இன்ஷிரா அப்படின்னாலே தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா விரிவாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இதயத்தை விரிவாக்குதல் அப்படின்னு. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா த ரிலீஃப், கம்ஃபர்ட், ஓப்பன் த ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அவருடைய காலகட்டத்தில் அவருக்கு அவருடைய மனசை சாந்தமாக்குறதுக்கும் அவருக்கு அவருடைய செய்யற அந்த பணிக்கு கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றத சொல்றதுக்காகவும் அந்த நேரத்துல இந்த சூறாவை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கியிருக்கான். ஆனா இந்த சூறா இன்னைக்கு வரைக்கும், மறுமை நாள் வரைக்குமே இது நம்மளுக்கும் அல்லாஹ் சொல்ற வசனங்கள் தான் இது. இன்ஷா அல்லாஹ் அந்த சூறாவை பார்ப்போம். இதனுடைய முதல் வசனம் பார்க்கலாம். அலம், இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் மார்க்கோட கேட்கறது. ஒரு கொஸ்டினோட ஃபார்மேட் தான் இந்த அலிஃபோட வருது. லம்னா இல்லைன்னு அர்த்தம். சேர்த்து சொல்லும் போது அலம் சொல்லும் போது இல்லையா, ஹேவ் நாட். நஷ்ரஹ் அப்படின்னா நூன் வந்துட்டாலே நாம், நம்மள், நம்ம அப்படின்னு குறிக்கிறது. அதாவது ப்ளூரலுடைய ஒரு ஃபார்மட்டை குறிக்கிறது தான் இந்த நூன். ஷரஹ் அப்படின்னாலே விரிவாக்குதல். நஷ்ரஹ் அப்படின்னா நாம் விரிவாக்கினோம். வி எக்ஸ்பெண்டட். லக்க அப்படின்னாலே உமக்கு. லனா இக்கு அப்படின்னு வரும். கனா உம்மை. சேர்த்து சொல்லும் போது லக்கன்னு சொல்லும் போது உமக்காக, ஃபார் யூ. ஸ்வதுரக்க, ஸ்வதுர்னாலே மார்பு, நெஞ்சம், நெஞ்சத்தை அப்படின்னு வரும். கனா உம்முடைய, உம்முடைய மார்பை, உம்முடைய நெஞ்சத்தை. யுவர் பிரஸ்ட் ஆர் செஸ்ட். அலம் நஷ்ரஹ் லக ஸ்வதுரக், உம்முடைய நெஞ்சை உமக்கு நாம் விரிவாக்கவில்லையா. Have we not expanded your chest for you? இரண்டாவது வசனம் வபதஅனா அப்படின்னா இன்னும் நாம் நீக்கினோம். And we removed. அன்க அப்படின்னாலே உம்மில் இருந்து. From you. விஸ்ரக் அப்படின்னாலே உம்முடைய சுமையை, your burden. வபதஅனா அன்க விஸ்ரக் அப்படின்னு சேர்த்து சொல்லும் போது இன்னும் உம்மிலிருந்து உம்முடைய சுமையை நாம் நீக்கினோம். And we have removed your burden from you. மூன்றாவது வசனம் அல்லதி, அல்லதினா அது, which. அன்கத அழுத்தி கொண்டிருந்தது. Weighed upon. லஹர் அப்படின்னாலே முதுகுன்னு வரும். லஹரக அப்படின்னாலே உம்முடைய முதுகு, your back. அல்லதி அன்கத லஹ்ரக் அப்படின்னாலே அது உம்முடைய முதுகை ஒடித்து கொண்டிருந்தது. Which weighed upon your back. நான்காவது வசனம் வரஃபஅனா அப்படின்னாலே ரஃபஅ அப்படின்னாலே உயர்த்துறது. வரஃபஅனா அப்படின்னா நூன் சேர்ந்து வரனால இன்னும் நாம் உயர்த்தினோம். And we raised high. லக்கனா உமக்காக, for you. ரிக்ரக், ரிக்ர் அப்படின்னாலே நினைவு கூறுதல், புகழ் அப்படின்ற நிறைய மீனிங் வரும். உம்முடைய புகழ், கீர்த்தி. யோர் ரெப்புடேஷன். சேர்த்து சொல்லும் போது ரஃபஅனா லக ரிக்ரக், இன்னும் உம்முடைய நினைவை, அதாவது இந்த கீர்த்தி புகழ் உமக்காக நாம் உயர்த்தினோம். And we have raised you high for your reputation. ஐந்தாவது வசனம் இன்ன எனவே நிச்சயமாக. So indeed. மஅ அப்படின்னாலே உடன் இருக்கிறது. மானாலே உடன் மீனிங் வரும். வித். உஸ்ரா அப்படின்னாலே சிரமம், த ஹார்ட்ஷிப். யுஸ்ரா அப்படின்னாலே லேசு, ஈஸ். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, எனவே நிச்சயமாக சிரமத்துடன் லேசு இருக்கிறது. So indeed there is the hardship with ease. ஆறாவது வசனம் இன்ன நிச்சயமாக. இண்டீட் மஅ அப்படின்னாலே உடன் இருக்கிறது. உஸ்ரா அப்படின்னாலே சிரமம், த ஹார்ட்ஷிப். யுஸ்ரன் அப்படின்னாலே லேசு, ஈஸ்.
இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக சிரமத்துடன் தான் லேசு இருக்கிறது. Indeed with the hardship is ease. 7வது வசனம். ஃபஇதா, எனவே எப்போது, so when. ஃபரக்த, you have finished, வேலையிலிருந்து நீர் விடுபடுவீர். ஃபன்ஸ்வப், அப்போது வணக்கத்தில் ஈடுபடுவீராக. த லேபர் ஹார்ட், சேர்த்து சொல்லும்போது ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸ்வப், எனவே வேலையில் இருந்து நீர் விடுபட்டால் வணக்கத்தில் ஈடுபடுவீராக. So when you have finished the labor hard. இறுதி வசனம். வ இலா, இன்னும் பக்கம். வானா இன்னும், இலானா பக்கம், சேர்த்து சொல்லும்போது இன்னும் பக்கம். அண்ட் டு ரப்பிக்க, அப்படின்னாலே உம்முடைய இறைவன், யோர் லார்ட். ஃபர்கப், முகம் திருப்புவீராக. டர்ன் யோர் அட்டென்ஷன். வ இலா ரப்பிக்க ஃபர்கப், இன்னும் உம்முடைய இறைவனின் பக்கம் உன்னுடைய முகத்தை திருப்பீராக அப்படின்னு வரும். இங்கிலீஷ்ல சொல்லும்போது அண்ட் டு யோர் லார்ட் டர்ன் யோர் அட்டென்ஷன். இன்ஷா அல்லாஹ் இதை எப்படி படிச்சோமோ அப்படி அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.